ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த கனவா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சமையல் பண்ணதுக்கப்புறம். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் முள் எதுவுமே கிடையாது. இந்த மீனை பார்த்திங்கன்னா ஒரு தோல் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு கவர் மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம பார்க்கும்போது பிளாஸ்டிக் கவர் போலவே தான் இருக்கும். நீளமாக இருக்கும். அதுதான் அதோட முதுகு பகுதி. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. அப்படியே பிளாஸ்டிக் கவர் போல தான் இருக்கும். இப்போ இந்த வயிற்றுக்குள்ளே நம்ம கை வச்சு பார்த்தோன்னா உள்ள ஜெல்லு மாதிரி இருக்கும். ஏன்னா கழிவுகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். இதை நம்ம கையை நல்லா உள்ளே விட்டு நம்ம அதை அழுத்தி எடுத்தோன்னா உள்ளே இருக்க ஜெல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இது தோல் மாதிரி இருக்கும். அந்த மேலே இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சோன்னா அப்படியே உரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ உள்ளே இருந்த ஜெல் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெள்ளை ஆகிட்டு பாருங்கள். சூப்பராக க்ளீன் ஆகிட்டு. இது கொஞ்சம் நல்ல சின்ன சைஸ் மீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நல்லா பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணும்போது. இப்போ இது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளே பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது. அழுக்கு எதுவும் இல்லை. இப்போ இன்னொன்று நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தலைப்பகுதியை பிடிச்சி உருவி எடுத்தோன்னா உள்ளே இருக்க குடல் பகுதி எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த தலைப்பகுதி இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடியது. அதை இந்த மாதிரி கையால் பிச்சு எடுத்தோன்னா வந்துடும். இப்போ அதுக்கு நடுவில் ஒன்று உருண்டையாக இருக்கும். அது வாய் பகுதி. அதே நம்ம இப்போ பிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் பல்லு வாய் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம பிச்சு எடுத்துருவோம். இதை வேஸ்ட்டு தூர போட்டுடலாம். இப்போ இந்த தலைப்பகுதி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ மேலே அந்த கருப்பு கலரில் லேசாக தோல் மாதிரி இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி கையால் ராவி எடுத்தோன்னா அழகாக ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரையும் உருவி எடுத்துடணும். இப்போ அந்த கணவாய்க்கு மேலேயே 2 காது மாதிரி பகுதி இருக்குது பாருங்கள். இது சதை பகுதி தான். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே இருக்க கருப்பை மட்டும் நம்ம கைகளால் தேய்ச்சி எடுத்துட்டு அதையும் பிஞ்சு வந்ததுனாலும் அதே நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து போட்டுடலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி உள்பக்கமாக நல்லா கைகளை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அழுக்கு பகுதி, அதை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டா போதும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இனி இதுக்கப்புறமா இது எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை கத்திரியால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பெரிய சைஸ் கணவாயாக இருந்தால் நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிடலாம். இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால அப்படியே ஃபுல் ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அந்த ரவுண்டிங்காகவே வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தலைப்பகுதி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கருப்பு கலரில் மை மாதிரி இருக்கும். அந்த மை தான் மற்ற மீன்கள் இந்த மீனை பிடிக்க வரும்போது இது துப்பி விட்டுட்டு அப்படி மறைஞ்சு ஓடிரும். இந்த மை இந்த கணவாயில் இருக்கிறதுனால தான் அதை நம்ம கை வச்சாலே ரொம்ப கருப்பாக வந்துகிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்கும். இதில் பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக மை இருக்கும். இது சின்ன மீனுங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணக்கு ஈஸியாகிட்டு. இப்போ கத்திரி வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது பெரிய மீனாக இருந்தால் நம்ம கீறி விட்டுட்டு துண்டு துண்டாக கட் பண்ணால் தான் நல்லா வேகும். ஆனால் இது சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இது க்ளீன் பண்ணுறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா கைகளால் அழுத்தி க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் ஜெல்லு மாதிரிலாம் இருந்து பாருங்கள். அது கழுவ கழுவ வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நல்லா கைகளால் அழுத்தி விட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் அலசி எடுத்தோன்னா தான் நல்லா க்ளீன் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு டைம் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த க்ளீனிங் வேலை தான் கொஞ்சம் கஷ்டமானது இதில். இதுக்காகவே நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்றதில்ல. இது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சமைச்சதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்தும் அதிகமாக உண்டு இதில். பாருங்கள், இந்த மாதிரி இப்போது நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும்.
அவ்வளோதாங்க. கனவா மீன் கிளீனிங் வேலை முடிஞ்சாச்சு. இனி வந்து நம்ம இதை சமையல் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் எப்படி சமையல் பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.